ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்கள் பெரும் எதிர்பார்ப்பு, லேட்டாகும் சம்பள உயர்வு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடுத்த சில மாதங்களில் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகவிருக்கிறது. 2024 ஜனவரி மாதத்தில் அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டது. இதன் மூலம் மொத்த அகவிலைப்படி 50% அதிகரித்தது. இந்நிலையில் வருகிற ஜூலை மாதத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் பெரும் உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி 50% எட்டிய பிறகு மத்திய அரசு ஊழியர்களின் பல அலவன்ஸ்களும் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் அடுத்த அகவிலைப்படி உயர்வு குறித்த பேச்சுக்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இப்போது அகவிலைப்படி 0 குறைக்கப்படும். அது மேலும் அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி பலரிடம் உள்ளது. 7வது ஊதிய குழு பரிந்துரைகளின்படி அகவிலைப்படி 50% அடைந்தவுடன் அது அடிப்படை ஊதியத்தில் சேர்க்கப்படும். மீண்டும் 1%, 2% அதிகரிக்கலாம். இருப்பினும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பான முடிவு மத்திய அரசின் கையில் உள்ளது. எனினும் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் பெரிய உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 50% வரம்பை எட்டும்போது இவை இரண்டும் தானாகவே அடிப்படை ஊதியத்தில் இணைக்கப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஊதியம் அதிரடியாக உயரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஊதியம் ஜூலை மாதம் முதல் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. பணவீக்கத்தை அளவிடும் AICPI தரவு இன்னும் வெளியிடப்படவில்லை. இதுவரை ஜனவரி தரவு மட்டுமே கிடைத்துள்ளது. அது மே மாதத்திலாவது வெளியாகும் என பலரும் எதிர்பார்த்தாலும் மே 31 வெளியாகவிருந்த எண்களும் தாமதமாகி வருகின்றன. இதன் காரணமாக 2024 ஜூலை மாதத்தில் சம்பளம் எவ்வளவு உயரும் என்பதை மதிப்பிடுவது கடினமாகியுள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் ஜூன் இறுதியில் ஒன்றாக வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது. அதன் பின்னரே சம்பள உயர்வு குறித்து மதிப்பிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.